இது ஃபிளங்கல் ஜாயிண்ட், ஃபிளங்கல்னு பேர் இருக்கு. இது மெட்டாடார்சல் போன் அப்படின்னு பேர் இருக்கு. இந்த 2 ஜாயிண்ட்டுக்கும் மத்தியில வரக்கூடியது இது. இது வந்து இந்நாடி இடநாடியோட மூன்றாவது புள்ளி. இது எதுக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, கவுட் ஆர்த்ரைட்டிஸ், யூரிக் ஆசிட் அதிகமாகி வரக்கூடிய பிரச்சனைகள். பெரும்பாலும் யூரிக் ஆசிட் அதிகமானாலே கவுட் ஆர்த்ரைட்டின்னு சொல்லுவாங்க. யூரிக் ஆசிட் அதிகமானாலே அது முதல்ல தாக்குற இடமே இந்த இடம் தான். ஆமா, எல்லா ஜாயிண்ட்ல வலிக்கும். முதல்ல தாக்குற இடமே அது இந்த ஜாயிண்ட்ல தான் வலிக்கும். இந்த ஜாயிண்ட்ல தான் வலிக்கும். கவுட் ஆர்த்ரைட்டிஸ் ஆரம்ப நிலையில வரும்போது இதுல ப்ரெஷர் கொடுக்கும்போது அப்பயே காணாம போயிடும். அல்லது கிரானிக் கண்டிஷன்ல இருக்குது அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு வருவோம். மற்ற கண்டிஷன்லாம் மாறிக்கிட்டே வந்து கடைசியா சரியாகக்கூடிய இடம் இதுதான். மற்ற அந்த எல்லா ஜாயிண்ட்லயும் வலிகள் இருக்கும். அந்த ஜாயிண்ட்ல உள்ள வலிகள்லாம் போன பிறகு அதுக்கப்புறம் இது கடைசி வரைக்கும் இருக்கும். கடைசியில தான் இது போகும். ஃபர்ஸ்ட் கவுட் ஆர்த்ரைட்டிஸ் வருது அப்படின்னா முதல்ல தாக்குற இடம் இதுதான். அப்போ இது என்ன பண்ணா யூரிக் ஆசிடோட ரிஃப்ளெக்ஷன் கூட சொல்லலாம். இப்போ யூரிக் ஆசிட் உடம்புக்குள்ள எங்க வெளிப்பட்டாலும் அது இடநாடி பிங்கல் நாடியோ சம்பந்தப்பட்டது. ஆகவே இடநாடி பிங்களோட சம்பந்தப்பட்டதுனால அது முதல்ல பிரதிபலிக்கின்ற இடம் எதுனாக்கா இந்த இடத்துல தான், இந்த ஜாயிண்ட் தான் வரும். கால் ஜாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஆர்த்தர் நம்ம வலிக்கும். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா ஜாயிண்ட்டும் மற்ற ஜாயிண்ட்கள் உள்ள வலிகள் ஏற்படும். புரியுங்களா? இப்போ கவுட் ஆர்த்ரைட்டிஸ், கீழ்வாதம், மூட்டுவாதம், முடக்குவாதம். ரொம்ப முடக்குவாதம்ன்றது ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ். அதுக்கும் இதை நம்ம கொடுக்கலாம். இதை வந்து காமனா கொடுக்கறது முக்கியமான கவுட் ஆர்த்ரைட்டிஸ் வந்து இது வந்து ரொம்ப கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா யூரிக் ஆசிட் வந்து ரத்தத்துல அதிகமாகும். அப்ப இதுல எப்படி நம்ம ப்ரெஷர் கொடுக்கறது அப்படின்னா, சாதாரணமா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க இது மாதிரி கட்டையில இருந்து வலி இருக்காது. மேக்சிமம் ஒரு குறிப்பிட்ட அளவு அழுத்தம் கொடுத்த பிறகுதான் வலி வரும். அதனால இது மாதிரி ஒரு பஞ்ச் பண்ணி லைட்டா அப்படி திருவி விட்டா